ஷலோம் டு யூ. உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கிறேன். கிறிஸ்துவ குடும்ப ஆராதனை மையத்தில் கர்த்தரை ஆராதிக்கிற விசுவாச குடும்பங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த பரிசுத்த ஆராதனைக்கு மகிழ்ச்சியோடு நான் வரவேற்கிறேன். மாத்திரமல்ல, தேசத்தின் எந்த இடங்களிலிருந்து இந்த ஆராதனையிலே யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக நீங்கள் இணைந்திருப்பீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் யாவரும் சேர்ந்து தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க போகிறோம். தேவனுடைய மகிமை நம் மேல் இறங்கி வருவதை இந்த பரிசுத்த ஆராதனையிலே நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆளுகை நிறைவாய் இந்த ஆராதனையிலே தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் இருக்கும்படி நாம் யாவரும் ஒரு மனதோடு கூட பரலோக தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். பிதாவே, இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. சிங்காசனத்தில் விட்டிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமம் இந்த பரிசுத்த ஆராதனையிலே மகிமைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் கிருபை நிறைவாய் தருவீராக. உங்கள் பிரசன்னம் எங்களை நடத்தட்டும். உங்களுடைய ஒவ்வொரு விசுவாசங்களுடைய இல்லங்களும் இந்த நாட்களில் நீர் திருச்சபையாய் நீர் மாற்றியிருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்க கூடியிருக்கிற உம்முடைய ஜனங்களின் நடுவிலே கர்த்தருடைய மகிமை இறங்கி வரட்டும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து நாம் பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். உங்களை இந்த பாடல் வேலைக்கு நான் அன்போடு நான் வரவேற்கிறேன். தெரிந்த ஒரு பாடல், புதிய பாடலாக இருந்தாலும் சேர்ந்து நாம் பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது நம் வாழ்விலே. ஆம், இம்மற்றும் அவருடைய கிருபை நம்மை நடத்தி வந்திருக்கிறது. வாரத்தின் முதல் நாளாகிய இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தரை ஆராதிக்கும்படி அவருடைய கிருபை நம்மை கொண்டு வந்திருக்கிறபடியால் நாம் யாவரும் சேர்ந்து பாடி தேவனோட நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? சந்தோஷமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். உங்கள் குடும்பத்தாரோடு கூட கர்த்தரை ஆராதிக்கிறீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களோட முகங்களை பார்த்து சிரிச்ச முகத்தோடு, முகமலர்ச்சியோடு சந்தோஷமாய் அவரை பாடி கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தி நாம் அவரோட நாமத்தை உயர்த்துவோம். ஜீசஸ், glory to God. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள்
விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. Jesus. Amen. Praise God. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஜீசஸ். அவரே நம்முடைய சுகமானவர், அவரே நம்முடைய மெய்ப்பரானவர், அவர் நம்மை என்றும் வலுவாமல் நம்மை காத்து நடத்துபவர், அவரே நம்முடைய வாழ்வில் போதுமானவர். பாடுவோமா? ஆமென். மகிழ்ச்சியோடு எஸ். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர், யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர், வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர், வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. சொல்லுவோமா? அவர் கிருபை அவர் இரக்கம்
மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஜீசஸ், glory to God. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென், 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 ஆமென். அவர் நம்மை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், நமக்காக ஜீவன் தந்த இரட்சகர். அவரே நம்முடைய வாழ்வில் போதுமானவர். ஆமென். எத்தனை பேர் அது உண்மை என்று இந்த வேளையிலே கருத்தோடு அவரை பாடிக்கொண்டிருக்கிறீங்க. அவரே நம்முடைய யெகோவா நீசி, ஜெயமானவர். அவரே ஷம்மா, நம்மோடு கூட இருப்பவர். அவரே நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கைக்குரியவர். அவரே போதுமானவர். அவரை தான் இந்த வேளையில் நாம் பாடுகிறோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி என்பதில்லை. என்னாலும் ஜெயமே, தோற்று போவதில்லை. இந்த பாடலை நாம் சேர்ந்து நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். மலைகளை தாண்டிடுவேன், பள்ளங்களை கடந்திடுவேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயிப்பேன், அவர் என்னோடு இருக்கும்போது. எஸ், விடுதலையோடு கூட பாடுவோமா? கடத்தரை மனதார மகிழ்ச்சியோடு கூட பாடுவோம். கரங்களை தொட்டி ஆமென். எல்லோரும் நல்ல உற்சாகமாய் சந்தோஷமாய் நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. பாடுவோமா? சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். சொல்லுங்க. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமின் கூரெங்கே, பாதாளமின் ஜெயம் எங்கே? மரணமின் கூரெங்கே, பாதாளமின் ஜெயம் எங்கே? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. விடுதலையோடு நீர் என்னோடு
இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, என்னாலும் வெற்றி வெற்றியே. அல்லேலூயா 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 சொல்லுவோமா? அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, 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 என்னாலும் வெற்றி வெற்றியே. கரங்களை தட்டி glory glory hallelujah உமக்கே. ஓரி பகதரவ ஷனந்தரமகதரலரலதரமகதரலபா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. எங்கள் புகலிடமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் அரணே, எங்கள் உறவிடமே, எங்கள் கேடகமே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று. ஆமென் ஆமென் ஆமென். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவர் நீரே பரிசுத்தர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிறவர் அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். அந்த பரிசுத்த தெய்வத்தை இந்த வேளையிலே பரிசுத்த உள்ளத்தோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவரை ஆராதிக்கிறோம். சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர்
பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே நீரே நீர் மாத்திரமே. எல்லோரும் கர்த்தரை ஆராதிப்போமா? Let's all worship in one accord. Let's all together in one mind. He is in our presence. It's moving in our presence. The mighty God is moving right now. The holy God's presence is moving in our place. Hallelujah. Hallelujah. சர்வ வல்லமுடையவர் நம் மத்தியில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் 24 மூப்பர்கள் 4 ஜீவன்களின் நடுவிலே ஓ விட்டிருக்கிற சர்வ வல்லமுடையவரை நாம் ஆராதிப்போமாக. ஓ பாதம் பணிந்து சாஷ்டாங்கமாக ஓ நம்முடைய இருதயம் ஓ அவரை பற்றி கொள்ளத்தக்கதாக ஓ நம்முடைய இருதயம் பற்றி எரியத்தக்கதாக இந்த வேளையிலே கர்த்தரை நாம் ஆராதிப்போமாக. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே நீரே பரிசுத்த தெய்வம் நீரே பரிசுத்த தெய்வம் நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே. கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya. எங்கள் மனவாளரே எங்கள் மேசியாவே உமக்கே ஆராதனை உமக்கே 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 பாம மகிமைப்படுத்துகிறோம். We glorify your name, Lord. You are above all God, all the earth, Lord Jesus. You are above all God in the earth. We give all glory. We give all honor. We give all praise to you alone. உமக்கே கனம் உமக்கே மகிமை உமக்கே எல்லா ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீரே அதற்கு பாத்திர நீரே அதற்கு காரணம் நீரே அதற்குரியவர். உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய பாதத்தில் இந்த துதி ஆராதனை ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த துதி ஆராதனையிலே தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து தேவனுடைய மகிமை அளவில்லாமல்
பெற்றுக்கொண்டு உங்களை கர்த்தர் இன்னும் மென்மேலும் அவர் உங்களை நடத்துவாராக என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேளையிலும் சங்கீத பகுதியிலிருந்து ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 42ஆம் சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். 42ஆம் சங்கீதம் 1 முதல் 11 வசனங்களை நாம் யாவரும் சேர்ந்தே வாசிப்போம். வேதம் இருக்கிறவங்க வேதம் இல்லாதவர்களுக்கு காட்டுங்க. வேதம் இல்லாதவர்கள் வேதம் இருக்கிறவர்களிடத்திலே போய்கொள்ளுங்க. சேர்ந்து எல்லாரும் வாசிப்போம். 42ஆம் சங்கீதம். கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கில் என்னும் தாவீதின் சங்கீதம் வாசிப்போம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேன். இவைகளை நான் நினைக்கும்போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதுகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகல் காலத்திலே தமது கிருபையை கட்டளிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலை ஆகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன்? உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடே சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த சங்கீத பகுதியை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையிலும் நாம் கர்த்தருக்கென்று நம்முடைய காணிக்கைகளை நாம் செலுத்துவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுடைய காணிக்கைகளை சொன்னது போல உங்களுடைய அந்த காணிக்கை பெட்டியிலையோ உங்களுடைய காணிக்கை பேக்லேயோ உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் போடுங்கள். சபை திறக்கப்படும் போது உங்கள் காணிக்கைகளை நீங்கள் கொண்டு வந்து பண்டக சாலையிலே நீங்கள் கொண்டு வரும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். உங்கள் காணிக்கைகளை நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று விரும்பினால் கூகுள் பேலே வருகிற இந்த நம்பர் 9884957727 இந்த நம்பர் கூகுள் பேலே உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் அனுப்பலாம். இந்த வேளையிலும் நாம் ஒரு பாடலை நாம் பாடும்போது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை நாம் செலுத்துவோமாக. ஜீசஸ், glory to God. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ
வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. கர்த்தர் இந்த காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கொடுத்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபிரிவிதமாக கர்த்தரோட ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கியிருப்பதாக. தொடர்ந்து நமது ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். லிவிங் மினிஸ்ட்ரீஸ் என்று நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்த தரிசனத்தோடு கொடுத்த ஊழியம். ஆகவே இந்த ஊழியங்கள் மூலமாக அநேக ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சில ஊழியங்கள் இந்த ஊரடங்கினாலே நடத்த முடியாதபடிக்கு அவைகளை நாம் நிறுத்தி வைத்திருக்கிறோம். ஆகவே வரும் நாட்களில் கர்த்தர் சூழ்நிலைகள் மாறும்போது எல்லா ஊழியங்களும் தொடர்ந்து நடைபெறும். ஆகவே நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். மாத்திரமல்ல, நம்முடைய சபையின் ஆராதனை செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு நமக்கு பரிசுத்த ஆராதனை உண்டு. ஞாயிற்றுக்கிழமை நமக்கு காலை 7 மணிக்கு நமக்கு பரிசுத்த ஆராதனை உண்டு. இவை இரண்டும் நேரலையிலே யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக நமக்கு அது ஒளிபரப்பப்படும். ஆகவே ஊழியத்திலே ஆராதனையிலே நாம் குடும்பமாய் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. உலகத்தின் பல தேசங்களிலே பல இடங்களிலிருந்து அநேகர் இந்த பரிசுத்த ஆராதனைகளிலே நீங்கள் கலந்து கொள்வதை குறித்து எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் என்னோடு கூட தொடர்பு கொண்டு நீங்கள் பேசும்போது கர்த்தர் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தொடர்ந்து விசுவாச மக்கள் சீக்கிரமாக நாம் சபையிலே ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்க நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். இந்த நாட்களில் நம்முடைய பட்டணத்திலே சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. அநேக ஊரடங்கு தளர்வுகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே வரும் நாட்களில் சபைகளும் திறக்கப்படும். ஆகவே சபை ஆராதனையில் வந்து கொள்ள வாஞ்சியாயிருக்கிற தாகமாயிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அநேகரை நான் சந்திக்கும்போது சபைக்கு வர வேண்டும், சபையின் ஆராதனையிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாகத்தோடு காத்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய தாகத்தை தீர்க்க அவர் உண்மையுள்ளவர். ஆகவே தொடர்ந்து நம்மளுடைய பட்டணத்திற்காக, நம்முடைய மாநிலத்திற்காக, விசேஷமாக நம்மளுடைய அரசுக்காக, அரசாங்கத்திற்காக, அரசாங்கத்தை ஆளுகிறதான தலைவர்களுக்காக நீங்கள் செபிக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். மாத்திரமல்ல, பலவீனமாக சுகவீனமாக இருக்கிற மக்களுக்காக நாம் தொடர்ந்து நாம் செபிப்போம். கடைசி காலம் கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. உலகம் அது அதனுடைய வேலையை செய்து கொண்டிருந்தாலும், காலங்கள் அதனுடைய போக்கிலே போய்கொண்டிருந்தாலும், கர்த்தருடைய பிள்ளைகளாக்கிய நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஆகவே காலங்கள் போகிற போக்கை பார்க்கும்போது நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிலை கர்த்தருடைய வரைக்கு அது உகந்ததாக இருக்கிறதா என்பதை மாத்திரம் நாம் ஆராய்ந்து தற்பரிசோதித்து பார்த்து கர்த்தருக்கு நாம் அதிக நேரத்தை நாம் கொடுத்து அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய சரீரம் மூன்றும் எப்பொழுதும் தேவனோடு கூட பேசுகிற ஒன்றாக நீங்கள் வைத்துக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தொடர்ந்து செபியுங்கள். நம்முடைய சபையில் இந்த வாரம் தங்களுடைய திருமண நாள், பிறந்த நாளை காண்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் திருச்சபையின் சார்பிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தொடர்ந்து உங்களை மென்மேலும் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் இப்பொழுது கடந்து செல்லலாம். கடந்த வாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை நான் கொடுத்தபோது அந்த வார்த்தையை கேட்டு சிலர்
என்னோடு தொடர்பு கொண்டு கேட்டார்கள், பிரதர் செய்தி நன்றாக இருந்தது, உண்மையாகவே அது பிரயோஜனமாக இருந்தது. அந்த நன்மைகளை நீங்கள் பேசின அந்த 4 விதமான காரியங்கள், பிரயாசத்திலே நன்மை, மகிழ்ச்சியாக இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நன்மை, தன் வேலையில் நன்மை, பிழைத்திருக்கையில் நன்மை என்று நீங்கள் பேசுனீங்க. இந்த 4 விதமான காரியங்களையும் இந்த நாட்களில் என்னை நான் உட்படுத்தும்போது, அதில் இணைக்கும்போது நான் செய்ய ஆரம்பித்திருக்கிறேன். ஆனால் இந்த நன்மை நான் எப்படி காண்பது, எப்பொழுது எனக்கு அந்த நன்மை வரும், எப்பொழுது எனக்கு அந்த நன்மை வந்ததை என்னால் நான் உணர முடியும் என்று அநேகர் கேட்டுக்கொண்டீங்க. ஸோ ஆகவே நான் வேதத்தை நான் வாசித்து தியானிக்கையில் ஒரு சம்பவத்தை தேவன் எனக்கு காண்பித்தார். அந்த சம்பவத்தை இந்த வேளையிலே உங்கள் மத்தியிலே நான் வைக்க நான் விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள், யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம். இந்த 1ஆம் அதிகாரத்திற்கு நேராக நீங்கள் வரும்பொழுது அங்கே சில காரியங்கள் அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். 1 முதல் 21 வசனங்களும் நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக இருந்தாலும் ஒரு சில வசனங்களை உங்கள் முன்பாக நான் வைக்கிறேன். 15ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரையிலே. அதுவுமின்றி எகிப்தின் ராஜா சிப்ரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடே பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல் அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சிகள் அவர்களிடத்தில் போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மாதம் தொடங்கும்போது முதல் தேதி கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம், கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று. அந்த நன்மை வரும் பொழுது நம்முடைய வாய் திருப்தி அடையும்படி அந்த நன்மை தேவன் நமக்கு கொடுப்பார் என்று நாம் அன்றைக்கு தியானித்தோம். அந்த நன்மை நமக்கு வர ஆண்டவர் ஒன்று ஊழியக்காரனை உங்களுக்கு கொடுக்கிறார். 2வது விசுவாசத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார் என்று அன்றைக்கு நாம் பார்த்தோம். இவைகள் 2ம் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கூட இருக்கும்போது அவர்கள் வாய் திருப்தி ஆக கர்த்தர் அவர்களுக்கு அந்த நன்மையை கர்த்தர் செய்யும்போது அந்த நன்மையை நினைத்து அவர்கள் பாடி துதிப்பார்கள் என்று வேதத்திலே நாம் அன்றைக்கு தியானித்தோம். அப்படிப்பட்டதான அந்த நன்மையை கர்த்தர் கொடுக்கும்போது அந்த நன்மைகள் எந்தெந்த காரியங்களிலே வருகிறது என்பதை தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை 4 காரியங்களை நாம் பார்த்த அந்த காரியங்களிலே சிலர் கேட்டுக்கொண்டது நிமித்தம் அந்த 4 காரியங்களும் இந்த நாட்களிலே நான் இணைத்து கொள்ளுகிறேன், செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அந்த நன்மை எப்படி நான் பார்ப்பது, எப்படி நான் அந்த நன்மையை நான் பெற்றுக்கொள்வது, எப்படி கர்த்தர் எனக்கு அந்த நன்மையை செய்வார் இந்த 4லும் என்று கேட்டுக்கொண்டது நிமித்தம் வாசித்த இந்த வேத பகுதிக்கு நேராக நாம் நம்முடைய சிந்தனையை நாம் கொண்டு போகும்போது வாசித்த அந்த நேரத்திலே நாம் அதை புரிந்து கொண்டிருப்போம். அங்கே ஆண்டவர் எப்படி அந்த நன்மையை செய்கிறார் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே
நாம் பார்க்கும்போது எகிப்திலே ஒரு புதிய ராஜன் ஒருவன் தோன்றுகிறான். தோன்றும்போது அவன் எகிப்திலே ராஜாவாக வந்த உடனே ஒரு காரியத்தை காண்கிறார். அது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரர் ஏராளமாயிருக்கிறதையும் அவர்கள் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள் என்பதையும் காண்கிறான். இதை அவன் காணும்போது அவனுக்குள்ளாக, அந்த ராஜாவுக்குள்ளாக ஒரு விதமான ஒரு கலக்கம், ஒரு விதமான ஒரு பயம், இன்னொரு பக்கம் ஒரு பொறாமை, ஒரு எரிச்சல். ஆகவே அவன் நினைக்கிற காரியம் என்ன? அவர்கள் பெருகாதபடிக்கு, ஒருவேளை அவர்கள் பெருகினால், ஒருவேளை நம்முடைய எதிரிகள் நமக்கு எதிராக யுத்தம் உண்டானால், இவர்களும் அவர்களோடு கூட, பகைஞரோடு கூட சேர்ந்து நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். அது மாத்திரமல்ல, இந்த தேசத்தை விட்டு அவர்கள் புறப்பட்டு போய்விடுவார்கள். ஆகவே அவர்கள் அப்படி புறப்பட்டு போகாதபடிக்கு, பகைஞரோடு கூட சேர்ந்து நம்மளோடு யுத்தம் பண்ண வராதபடிக்கு அவர்களை நாம் எதாயிலும் செய்ய வேண்டும் என்று, உபாயம் பண்ண வேண்டும் என்று அவன் நினைத்து அங்கே விசாரணைக்காரர்களை அழைத்து ஒரு காரியத்தை அந்த இடத்துல செய்யும்படி வைக்கிறார். அது என்ன? 11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவர்களை சுமை சுமக்கிற வேலையிலே ஒடுக்குகிறான். பாருங்க, அவர்கள் பழகி பெருகி இருக்கிறபடினாலே, அவர்கள் ஏராளமானவர்களாக இருக்கிறபடியால், பலத்தவர்களாக இருக்கிறபடியால் ஒரு பொறாமை, ஒரு பயம், ஒரு கலக்கம் அவனுக்குள்ளாக உண்டாகி அவர்கள் பெருகாதபடிக்கு, அவள் சந்ததி உண்டாகாதபடிக்கு அவர்களை சுமை சுமக்கிற வேலையிலே ஒடுக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அவர்கள் அந்த வேலையிலே அவர்கள் ஒடுக்கப்படும் போதும் வேதம் சொல்லுகிறது 12ஆம் வசனத்திலே, அவர்கள் இன்னும் பழகி பெருகினார்கள். அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழகி பெருகினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதனால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து இன்னும் எரிச்சல் அடைந்தார்களாம். இப்போ பாருங்க, ஒரு எரிச்சல், ஒரு பொறாமை, ஒரு கசப்பு என்ன உண்டாக்குகிறது? மனுஷனை ஒடுக்கும்படி செய்கிறது, இல்லாமல் போகும்படி செய்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, இந்த எரிச்சல், அந்த ராஜா என்ன செய்கிறார் என்றால், இன்னும் அதிகமாக அவர்கள் வேலை செய்யும்படி அவர்களை கொடுமைப்படுத்துகிறான். அந்த 13, 14 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது அங்கே தெரிந்து கொள்ள முடிகிறது. இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினான். என்ன வேலை? சாந்தம் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையிலும், வயலில் செய்யும் சகலவித வேலையிலும் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்கள் தங்களுடைய ஜீவனையே வெறுக்கத்தக்க அளவுக்கு வேலையை கொடுமையாய் வாங்கினார்கள். இவைகளை செய்தும் ராஜாவினால் அமைதலாக இருக்க முடியவில்லை. அப்பொழுதுதான் ஒரு காரியத்தை செய்கிறான். இதுதான் இன்றைக்கு நம்முடைய செய்தியின் காணப்படுகிறது. என்ன செய்கிறார்? எகிப்தின் ராஜா சிப்ரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளை கூப்பிட்டு இப்பொழுது பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறான். நீங்கள் ஆண் பிள்ளையை பார்த்தீங்கன்னா கொன்று போடுங்க, பெண் பிள்ளையை பார்த்தா உயிரோடு இருக்கட்டும், நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி எபிரேய மருத்துவச்சிகளுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஆனால் அவர்கள் செய்தது என்ன? 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள்.
மருத்துவச்சிகளுக்கு ஒரு கட்டளை வருகிறது. ஒரு ராஜாவின் மூலமாக ராஜாவே கூப்பிட்டு அந்த கட்டளையை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? எபிரேய ஸ்திரீகள் உங்களிடத்தில் வரும் பொழுது, இல்லாவிட்டால் நீங்கள் கேள்விப்பட்டு நீங்கள் அங்கே போகும்போது அவர்கள் அந்த மனையின் மேலே உட்கார்ந்திருக்கிறத நீங்கள் பார்த்தா, அது ஆண் பிள்ளையாக இருந்தால் கொன்று போடுங்க, பெண் பிள்ளையா என்றால் உயிரோடு இருக்கட்டும் என்ற ஒரு சட்டத்தை அவளோட கையில் கொடுக்கிறான். இந்த சட்டம் அவளுக்கு வந்த உடனே அவர்களுக்குள்ளாக ஒரு பயம் அவளுக்கு உண்டாகியிருக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு சட்டம், ஒரு ராஜா ஒரு கட்டளை கொடுத்தா அது செய்யணும். செய்யாமல் போனால் தண்டனை விபரீதமாக இருக்கும். ஏன், மரண தண்டனைக்கு கூட அவர்களை ஒப்பு கொடுப்பார்கள். யோசேப்பை நாம் பார்க்கிறோம். தவறு செய்யலை. அத்தனைக்கும் எகிப்தின் பார்வோனுக்கு கீழே தலைவனாயிருந்த போர்த்திபாவனோட வீட்டிலே தான் வேலை செய்து கொண்டிருந்தார் இந்த யோசேப்பு. பார்வோன்கிட்ட கூட இல்லை, தலைவன். அந்த போர்த்திபாவனோட வீட்டிலே வேலை செய்யும் போது நடந்த காரியத்தை நாம் மறந்திருக்கிறோம். தவறு செய்யவில்லை, ஆனால் அவருக்கு கிடைத்த தண்டனம் சிறை தண்டனை. அப்போ ஒரு தலைவனுடைய வீட்டிலே ஒரு வேலை செய்யும் போது ஒரு தவறு நடந்தால் சிறை தண்டனை என்றால், ஒரு ராஜாவுடைய வீட்டிலே இல்லாவிட்டால் ஒரு ராஜா ஒரு காரியத்தை சொல்லும்போது, ஒரு கட்டளை கொடுக்கும்போது அதை மீறினால் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. இதுதான் இங்கே இவர்களுக்கு வருகிறது. ஆனால் இங்கே இவர்கள் மனுஷனுக்குரிய அந்த பயம் அவளுக்கு உண்டாயிருந்தாலும், வேதம் சொல்லுகிறது அல்லவா, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று. ஆகவே ராஜா தங்களுக்கு கட்டளையிட்ட அந்த காரியம், அந்த வார்த்தை அவளுக்கு ஒரு வித பயம் அவளுக்கு உண்டானாலும், ஐயோ நம்ம ஒரு வேளை செய்யலைனா ராஜா நமக்கு என்ன செய்வாரோ, என்ன பண்ணுவாரோ, என்ன தண்டனை கொடுப்பாரோ என்ற ஒரு யோசனை அவளுக்குள்ளாக இருந்தாலும், இந்த எபிரேய மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருந்தாலும் அவர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறாங்க? ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றுகிறார். இது எகிப்தின் ராஜாவுக்கு தெரிய வருகிறது. தெரிய வந்தவுடன் அழைப்பித்து சொல்லுகிறார், நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றுகிற காரியம் என்ன? இப்போது தண்டனை கொடுப்பதற்கு முன்னாடி விசாரிக்கிறார். இன்றைக்கும் அந்த சட்டம்தான் இன்று வரையிலும் கடைப்பிடித்து கொண்டிருக்கிறாங்க. கோர்ட்டில் நீங்கள் போவீர்கள் என்றால், நீதிமன்றத்திற்கு போவீர்கள் என்றால், ஒரு குற்றவாளியோ இல்லாவிட்டால் ஒரு குற்றமற்றவனையோ நீதி அரசருக்கு முன்னாக நிற்கும்போது அந்த தண்டனை கொடுப்பதற்கு முன்பாக அவர்களை விசாரிப்பாங்க, விசாரணை நடக்கும். அதுபோல தான் இந்த இடத்துல ராஜாவுக்கு முன்னாக அவர்களை வந்து நின்று அங்கே ராஜா அவர்களை விசாரிக்கிறார், கேட்கிறார், நீங்கள் ஏன் காப்பாற்றினீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல அவர்கள் கொடுத்த அந்த பதில் பாருங்க. அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல் அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சிகள் அவர்களிடத்தில் போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும். ஒரு ஞானமாக ஒரு பதிலை கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க? எகிப்து ஸ்திரீகளை காட்டிலும் எபிரேய ஸ்திரீகள் நல்ல பலமுள்ளவர்கள், ஆகவே நாங்கள் அவங்களிடத்துல போகிறதுக்கு முன்னாடியே பிரசவம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரசவம் ஆகிடும், ஆகவே நாங்கள் ஒன்றும் செய்ய முடியலை அப்படின்ற ஒரு காரியத்தை அந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. ஞானமாக ஒரு பதில். அன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லும்போது தன் மனைவி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போகும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வருகிற வேளையிலே ஆபிரகாம் தன் மனைவியை பார்த்து சொல்லுகிறார், இந்த இடத்துல உன்னை யாராகிலும் நீ யார் என்று கேட்டா சகோதரின்னு சொல்லு, இவருக்கு சகோதரி என்று சொல்லு. என்னிடத்துல யாராவது கேட்டா நான் சொல்லுவேன் என்னோட சகோதரி என்று. மனைவியை சகோதரின்னு சொல்லலாமா? சொல்லக்கூடுமா? சொல்ல முடியாதுல்ல. ஆனால் அந்த இடத்துல
ஞானமாக ஆபிரகாம் ஒரு பதிலை கொடுக்கிறார். ஏனென்றால் ஆபிரகாமுக்கு தெரியும், அந்த இடத்துல, அந்த தேசத்திலே, அங்கே இருக்கிற சூழ்நிலை, அங்கே இருக்கிற கட்டளை, அங்கே நடக்கிற காரியங்களை நன்கு ஆபிரகாம் அறிந்து வைத்திருந்தபடியால் அந்த இடத்திற்கு வரும்பொழுது ஞானமான ஒரு பதில். ஆகவே அந்த இடத்துல அந்த காரியங்கள் நன்மையாய் முடிகிறதை பார்க்கிறோம். அதே போல தான் இந்த இடத்துல பாருங்க, இவங்களை ஞானமாய் ஒரு பதிலை கொடுக்கிறாங்க. இந்த ஞானம் வருவதற்கு என்ன காரணம்? அவர்கள் தேவனுக்கு பயந்ததினால். தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்யக்கூடாது, தேவனுக்கு பகையான காரியத்தை செய்யக்கூடாது, தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய காரியத்தை செய்ய காரணம் அவர்கள் தேவனுக்கு பயந்ததினால். அவர்கள் தேவனுக்கு பயந்ததினால தான் அந்த இடத்துல அவர்கள் ஞானமான ஒரு பதிலை சொல்றாங்க. வேதம் சொல்லுகிறதல்லவா, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று. ஆம், அவள் கர்த்தருக்கு பயந்தபடினாலே கர்த்தர் அவளுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுத்தா. இந்த ஞானத்தினாலே அவர்கள் ஞானமான ஒரு பதிலை கொடுத்தாங்க. இப்பொழுது ராஜாவுக்கு என்ன செய்யறதுனே தெரியலை. இப்போ ராஜாவுக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் இதற்கிடையில் 20ஆம் வசனம், இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு என்ன செய்தாராம்? நன்மை செய்தார். இது நிமித்தம் கோடு போட்டுக்குங்க மைண்டில், உங்களுடைய இருதயத்தில் அந்த வார்த்தைக்கு கீழே ஒரு கோடு போட்டுங்க. இது நிமித்தம். எது நிமித்தம்? அவர்கள் தேவனுக்கு பயந்து அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் தேவன் அவர்களுக்கு நன்மை செய்தார். என் அன்புக்குரியவர்களே, இந்த 4 விதங்களிலும் நான் எப்படி அந்த நன்மை நான் பெற்றுக்கொள்ளுவேன், எப்படி பெற்றுக்கொள்ளக்கூடும் என்று கேட்டோம் அல்லவா? இதோ இந்த 4 விதங்களிலும் நீங்கள் நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்றால், தேவனுக்கு நீங்கள் பயப்பட வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ளாக வரும் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோட பிரயாசத்திலும், உங்களோட மகிழ்ச்சியிலும், உங்களோட வேலைகளிலும் நீங்கள் பிழைத்திருக்கும் போதும் கர்த்தர் நன்மைகளினால் அவர் உங்களை திருப்தி ஆக்குவார். அப்போ நீங்கள் தேவனுக்கு நீங்கள் பயப்பட வேண்டும். இந்த நாட்களில் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு உண்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயம் நன்மை செய்வார். கர்த்தர் நன்மை செய்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை தேவனுக்குரிய அந்த பயம் இல்லாமல் இன்றைக்கு உலகத்தின் பின்னே, உலகம் போகிற போக்கிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், தேவனை மறந்து தேவனை தேட விட்டு நீங்கள் உங்களுடைய நேரங்கள் உங்கள் நினைவின்படி நீங்கள் போவீர்கள் என்றால் சூழ்நிலைகள் மாறும். சத்துரு எழும்புவான். இந்த பார்வோன் ராஜா எழும்பினது போல எழும்புவான். ஒடுக்கப்படுகிற சூழ்நிலைகள் உண்டாகும், கொடுமைப்படுகிற சூழ்நிலைகள் உண்டாகும், மரணத்திற்கு நேராய் நடத்தப்படுகிற நிலைகள் உண்டாகும். ஆகவே என் தேவனுக்கு பிரியமானவர்களே, என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, இவைகளெல்லாம் நம்மளை விட்டு விலகி நாம் நம்முடைய ஆத்துமா பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த சரீரம் இந்த பூமியில் ஜீவிக்க வேண்டும் என்றால், தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளாக உண்டாகட்டும். இன்றைக்கு உலகத்தில் காணப்படுகிற சூழ்நிலை நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? ஒரு பக்கம் கொரோனா, கொள்ளை நோய், இன்னொரு பக்கம் கரும்பூஞ்சை, இப்பொழுது இன்னொரு வியாதிகள் வந்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் பார்க்கும்போது தேவ ஜனமே, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே உண்டாகட்டும். படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, நல்லது. உங்களுடைய சொந்த வேலைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, நல்லது. உங்களுடைய வியாபாரங்களை பார்க்க வேண்டும் என்று முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, நல்லது. மற்ற எல்லா காரியங்களுக்கும் நேரத்தை கொடுக்குறீங்க, நல்லது. தேவனுக்கு கொடுக்கிற நேரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீங்கள் தேவனுக்கு நேரம் நீங்கள் கொடுத்தாதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ளாக வரும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் காட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களில் ஒருவேளை நான் தேவனுக்கு நான் பயந்து நடக்கிறேன்,
தேவனுக்கு நான் பயந்து நடக்கிறபடினாலே என்னுடைய வேலை ஸ்தலத்தில் எனக்கு இந்த ஒரு போராட்டம், எனக்கு இந்த பிரச்சனை, என்னை ஒடுக்குகிறாங்க, கொடுமையாய் வேலை வாங்குகிறாங்க. நான் தேவனுக்கு பயப்படுகிறபடினாலே என்னோட குடும்பத்தில் என்னை ஒடுக்குறாங்க, என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க. பலவிதமான சூழ்நிலைக்குள்ளாக நான் கடந்து போகிறேன். நான் என்ன செய்யறது? அப்படி நீங்கள் ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீங்கள் என்றால், இந்த மருத்துவச்சிகளுக்கு தேவன் இறங்கி நன்மை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு இறங்கி நன்மை செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் தேவனுக்கு பயந்து நீங்கள் உண்மையாய் வாழும்போது, நீங்கள் ஞானமாய் கடந்து போகும்போது உங்களுக்கு ஒடுக்கப்படுகிறீர்களா, பாடுகள் வருகிறதா, கொடுமை வருகிறதா, கவலைப்படாதீங்க. நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ளும்போது தேவன் உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அவர் அவர் ஒரு மாந்தன் அல்ல, அவர் மனம் மாற மாட்டார். மருத்துவச்சிகளுக்கு ஒரு தேவன், உங்களுக்கு ஒரு தேவன் அல்ல. எபிரேய மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு சார்ந்து வாழ்ந்து கர்த்தரோட நன்மையை பெற்ற அதே தேவனை தான் இன்றைக்கு நீங்களும் தேவனுக்கு பயந்து அவரை சார்ந்து ஜீவிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கும் அவர் அப்படியே செய்வார். அவர் செய்யாமல் இருப்பாரோ? அவர் உங்களுக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயம் அவர் நன்மை செய்வார். நீங்கள் தேவனுக்கு பயந்து நீங்கள் கடந்து போகும்போது. ஆகவே அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், நம்முடைய ஜீவியத்தை தற்பரிசோதித்து பார்ப்போம். இனி காலம் செல்லாது, நாம் நினைக்கிறபடி அல்ல இனி உலகம், இனி நாம் யோசிக்கிறபடி அல்ல வாழ்க்கை, நாம் திட்டமிடுகிறபடி அல்ல நம்முடைய ஜீவியம். திட்டங்கள் மாறும், யோசனைகள் மாறும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஒன்று நமக்குள்ளாக நிலைத்திருக்கும் என்றால் அவர் நம்மை எல்லாவற்றிலும் நன்மைக்கு எதுவாக நம்ம நடத்தி செல்லுவார். எல்லாவற்றின் நன்மைக்கு நேராக நம்மை நடத்தி செல்லுவார். ஒரு குறைவில்லாமல் நம்மை நடத்தி செல்லுவார். விதானம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடைக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அந்த குறைவுபடாத நன்மையை பெற்றுக்கொள்ள இந்த நாட்களில் உங்களுடைய பிரயாசத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க, உங்களோட வேலையில் நீங்கள் பிழைத்திருக்கும்போது ஒரு குறைவில்லாத ஒரு நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் உண்டாகட்டும். இம்மைக்கேற்ற இன்பத்திற்காக, இம்மைக்கேற்ற லாபத்திற்காக, இம்மை பொழுது வரும் ஆசீர்வாதங்களுக்காக மறுமையிலே வருகிற அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து விட வேண்டாம். மறுமையில் வருகிற அந்த நன்மை நீங்கள் இழந்து போக வேண்டாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய ஜீவியம் தேவனுக்கு முன்பாக, அந்த பரிசுத்தருக்கு முன்பதாக பரிசுத்த ஜீவியமாக இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்கு முன்பாக நாம் கடந்து போவோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தி செல்ல அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு நன்மையானவைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்து அவர் உங்களை எல்லாவற்றிலும் எல்லாவற்றாலும் அவர் உங்களோடு கூட இருந்து நடத்தி செல்ல ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி பரலோக தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. நம்ம எல்லாரும் செபிப்போமா? ஒரு நிமிடம் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நீர் தந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இங்கே கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நன்மையானதை தருவேன் என்று சொன்னீரே. பிரயாசத்திலும் மகிழ்ச்சியிலும் வேலையிலும் பிழைத்திருக்கும் போது அந்த நன்மை தருவேன் என்று சொன்னவர் எப்படி அந்த நன்மை வரும்? எப்பொழுது அந்த நன்மை வரும் என்றால் உமக்கு பயப்படும் போது, உமக்கு பயந்து ஞானமாய் நடக்கும்போது,
அந்த நன்மைகளை நீர் எங்களுக்கு தருகிறேன். இன்றைக்கு ஞானமற்று, ஞானமில்லாமல், இன்றைக்கு இஷ்டம் போன ஒரு போக்கிலே இன்றைக்கு வாழ்ந்து நன்மைகளை இழந்து ஆசீர்வாதங்களை இழந்து காணப்படுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்குவீராக. நாட்களில் உமக்கு பயந்து நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற, நன்மைகளை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளை இன்னும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்து நடத்துவீராக. இதோ தங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய நன்மைகளினாலே நீர் திருப்தியாக்கும். உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த ஆராதனை தேவன் தம்மை நீர் பொறுப்படுத்தி நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். தொடக்கமும் முடிவும் நீரே அசவாடினபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து சமாதானத்தின் தேவன் தம்முடைய மக்களோடு கூட இருந்து நடத்துவீராக. எல்லாவற்றும் கரத்திலே தாழ்த்துகிறேன். துதிகன மகிமையாம் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்ற பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுனைக்கமும் சமாதான வழி நடத்துதல் இன்றும் என்றும் சதா காலம் நம்மோடும் விசுவாச மக்கள் அனைவரோடும் உலகெங்கும் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய வருகை வரையிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.